நோட்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கே. நம்ம மகா வீட்டுக்கு போயிட்டு வந்தா என்ன? அம்மா அனுப்பவே மாட்டாங்களே. எங்கே நம்ம மாமாவை பார்க்க போயிடுவோமோன்னு இவங்க இப்போ ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட அனுப்ப மாட்டாங்களே. என்ன பண்ணலாம்? ஐயோ, செமஸ்டர் வேறு கிட்டக்க வர ஆரம்பிச்சிருச்சு. நான் கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்தே ஆகணும். சரி, அம்மா கிட்ட சொல்லி பார்ப்போம். அப்படி ரொம்ப அடம் பிடிச்சாங்கன்னா அவங்களே கூட கூட்டிகிட்டு போயிட்டு வர வேண்டியதுதான், வேற வழி கிடையாது. அடடா, என் அருமை தங்கச்சி என்ன பண்ணுறீங்க? வாடி அக்கா. ஒன்றும் இல்லை, செமஸ்டர் வர கிட்டக்க வந்துருச்சுல்ல, அதான் கொஞ்சம் நோட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது, அதான் பார்த்துட்ருக்கேன். அம்மா, நீ எதுவும் ப்ரிப்பேர் பண்ணலை? நீ எல்லாம் ப்ரிப்பேர்டாக இருக்கியா என்ன? நான் தானே ரொம்ப ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருக்கேன். இப்போ செமஸ்டருக்கு தான் வெயிட்டிங். வந்த உடனே பேப்பரை வாங்கி கடகடகடன்னு எழுதி கிழிச்சு தள்ளிடுவேன் பார்த்துக்க. அப்போ படிக்கலைன்னா எடுத்து படிக்க வேண்டியது ரெடியாக்கா. எங்கே சுற்றிட்டு வர? நான் எங்கேயும் சுற்றலாம் இல்லை, என்னோட புக்ஸ் எல்லாம் மாமா ரூமில் இருக்குது. அதான் என் ரூமாக இருந்ததுல்ல, இப்போ மாமா வந்ததுலேருந்து நம்ம அந்த ரூம் பக்கம் போக முடிய மாட்டேதுல்ல. ஐயோ ஆமாண்டி அக்கா, நீங்கள் அந்த ரூம் பக்கமே போகிறது இல்லையே. நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன். அந்த ரூமோட வாசப்படி கூட நீங்கள் கால் வைக்கவே இல்லையே. என்னடி என்ன ஓட்டுறியா? நீ டியூப்லைட் தாண்டி அக்கா, ரொம்ப லேட்டாக எரியுது பார்த்துக்க. ஏண்டி சொல்ல மாட்டேன்? அது சரி, உனக்கு உங்க மாமா இந்த வீட்லயே இருந்தா தெரியும். அப்ப நீங்க அந்த ரூம் பக்கம் போறீங்களா போலையான்னு நாங்களும் பார்க்க தானே போறோம். சரி சரிடி அக்கா, நமக்குள்ள எதுக்கு சண்டை? சரி, மாமா ரூம்ல இருக்கா, அப்ப எடுத்துட்டு வர வேண்டியதானே. எடுத்துட்டு வந்து உன்னால எவ்வளவு நேரத்துக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ எடுத்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதானே. அதுக்குதான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்திருக்கேன். இங்க பாரு, இப்ப நான் போனேன்னு வச்சுக்கேன், மாமா என்னை கண்டிப்பா விட மாட்டாரு. அதனாலதான் நீ போய் என் புக்ஸை மட்டும் எடுத்துட்டு வந்துடுடி ப்ளீஸ் டி. என் செல்ல தங்கச்சியில போமா. சாரி அக்கா, எனக்கு படிக்க நிறைய இருக்கு. நான் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி இல்லை. அது மட்டும் இல்லை, நான் வேற மகா வீட்டுக்கார போயிட்டு வரணும். அவகிட்ட கொஞ்சம் நோட்ஸ் கொடுத்து வச்சிருந்தேன், போய் அதையும் வாங்கிட்டு வரணும். அதுதான் அம்மா கிட்ட கேட்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன். அதனால எனக்கு எக்கச்சக்க வேலை இருக்கு. சாரிடி அக்கா, என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. நீயே போய் மாமா ரூம்ல எடுத்துக்க. ப்ளீஸ் டி, நான் போனா மாமா விட மாட்டாங்கடி. அப்புறம் எனக்கு படிக்க நேரம் இருக்காதுடி. நீ போனீன்னா மாம்ஸ் எதுவுமே சொல்ல மாட்டாங்க, அமைதியாக புக்ஸ் எடுத்து கொடுத்துருவாங்க. இல்லை நீயே கூட புக்ஸ் எடுத்துட்டு வந்துடலாம். ப்ளீஸ் டி, எனக்காக ஒரு 5 minutes போமா ப்ளீஸ்மா. நல்ல பொண்ணு இல்லம்மா. சரி, நீ கெஞ்சுறத பார்த்தா எனக்கும் பாவமாக தான் இருக்கு. சரி, நான் போய் புக்ஸ் எடுத்துன்னு தரேன். அப்போ நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், பண்ணுறியா? சொல்லு, என்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லு, கண்டிப்பாக பண்ணுறேன். நான் மகா வீட்டுக்கு போய் நோட்ஸ் எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கி தரணும். வாங்கி தரியா? ஐயோ, அது இதை விட கஷ்டமாச்சே. அம்மா இப்போதான் உன்னை வெளியிலேயே அனுப்புறது இல்லையே, என்ன பண்றது? இதை தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன பண்ணலான்றது தெரியலடி அக்கா. நீ எதனா நல்ல ஐடியா இருந்தா கூட. ஐடியா வந்துடுச்சு. நீ போய் அம்மா கிட்ட கேளு. அம்மா வந்து உன்னை அனுப்ப மாட்டேன்னு தான் சொல்லுவாங்க. நான் மாமா கிட்ட, அதான் அருண் மாமா கிட்ட சொல்லி உன்னை கூட்டிட்டு போக சொல்றேன். அப்ப அருண் மாமா கூட வந்தா அம்மா அனுப்புவாங்கல்ல. நல்ல அறிவடி அக்கா. அருண் மாமா எங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்றது அம்மாக்கு தெரியாதா என்ன? அம்மா கண்டிப்பா அருண் மாமாவை கூடவும் என்ன அனுப்ப மாட்டாங்க. லூஸ் அப்போ. ஆமால, அப்படி ஒன்று இருக்கா? சரி, நான் எதனா ஒன்று பண்ணி அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கி தரேன். இப்போ நீ போய் முதல்ல எனக்கு புக்ஸ் எடுத்துட்டு வாடி. நீ போ, நான் எப்படியாவது அம்மா கிட்ட கேட்குறேன், சரியா? அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்திர மாட்டியே. கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும். உன்னை நம்பி தான் நான் போய் புக்ஸ் எடுத்துட்டு வர போகிறேன், சரியா? கண்டிப்பாக நான் அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கி தரேன்டி. போடி ப்ளீஸ் ப்ளீஸ் போடி. சரி, நான் போய் உன் புக்ஸ் எடுத்துட்டு வரேன். சரிடா, இப்போ அடுத்து என்ன பண்ற மாதிரி ஐடியா? அடுத்து என்ன சகல, அங்கே விசாரிச்சுட்டேன்னு வச்சுக்க, மொத்தமாக நமக்கு கிளியர் ஆகிடும். அப்புறம் என்ன, மாமியார் கிட்ட வந்து என் பொண்டாட்டியே பொண்ணு கேட்க வேண்டியது தான் வேலையே. இதெல்லாம் கரெக்டு தான். உங்கள் அப்பா வேற கொஞ்சம் மக்கார் பண்ணுறாரு, அவரை எப்படி சமாளிக்க போகிற கார்த்திக்? சகல, என் அப்பாவுக்கு என் மேலே நிறைய பாசம் இருக்குது. இப்போ அவர் கொஞ்சம் கோவத்தில் இருக்காரு. அவர் கோவத்தை எப்படியா இருந்தாலும் என்னால் சரி கட்ட முடியும். அதனால அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எங்கள் அப்பா தானே, அதை நான் பார்த்துப்பேன். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அதை பார்த்துக்கலாம். இப்போ அங்கேயும் என் மாமியாரையும் தான் சரி கட்டணும், அதை முதல்ல பார்க்கணும். ஒரு பிரச்சனையாக இருந்தால் பரவாயில்லடா, பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்தால் நீயும் என்ன தான் பண்ணுவேன்? சூப்பர் கடவுளே. லவ்னாலே பிரச்சனை வரதானே செய்யும். அதெல்லாம் பார்த்தா லவ் பண்ணாமல் இருக்க முடியுமா என்ன? அதெல்லாம் சரி கட்டி தானே ஆகணும். மாமா, மாமா உள்ள இருக்கீங்களா? வரலாமா?
அது என் பொண்டாட்டி தானே. ஆமா ஆமா உன் பொண்டாட்டியே தான். அத்தை எதனா கொடுத்து அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் வந்திருக்கா. சரி சரி, என் பொண்டாட்டி ரொம்ப நேரம் வெளியில நின்றுட்டு இருக்கா. சகல உள்ள கூப்பிடு. அது சரிதான், இந்த இப்ப கூப்பிட்டுறேன். அதுக்கு இல்ல, உன்னை பார்த்துட்டு அப்புறம் தான் அவளை பார்க்கலான்னு நினைச்சேன். பரவாயில்லையே, என் பச்சைக்கிளி என்ன தேடி வந்துருச்சே. உனக்கு அதிர்ஷ்டம் தான், என்ஜாய் பண்ணு. இந்த இரு கூப்பிடுறேன். வாமா அனன்யா, உள்ள வா. அட மாமா, நீங்க எப்பங்க வந்தீங்க? நான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். சரி, இதோ அருண் கிட்ட பேசிட்டு தான் உன்னை வந்து பார்க்கலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள மேடமே இங்க வந்துட்டீங்க. என்ன விஷயம்? ஆமாம்மா அனன்யா, என்னம்மா எதனா அத்தை எதனா சொல்லி அனுப்பிச்சாங்களா என்ன? அம்மாலாம் எதுவும் சொல்லி அனுப்பல மாமா, உங்க பொண்டாட்டி தான், அதான் எங்க அக்கா, அவ தான் சொல்லி அனுப்பிச்சா. நிம்மியா, என்ன என்ன சொல்லி அனுப்பிச்சா? அவளோட புக்ஸ் கொஞ்சம் இங்க இருக்கா அம்மா, அதை கொஞ்சம் எடுத்துட்டு வர சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தா. ஏன் மேடம் வரமாட்டாங்களா என்ன? ஆள் விட்டு அனுப்புறாங்க. மேடம் குறத்துக்கு என்னமா? அவ வந்திருப்பாதான், அவ வந்திருப்பாதான் மாமா. நீங்க அமைதியா இருந்திருந்தீங்கன்னா அவ வந்து அவ புக்ஸ் எடுத்துட்டு வந்திருப்பா. நீங்க தான் அமைதியா இருக்க மாட்டீங்களாமே, அதனாலதான் என்ன அனுப்பிவிட்டா. என்ன சகல இப்படி குழந்தை பிள்ளைய பயமுறுத்தி வச்சிருக்க? அதான் உன் ரூம் பக்கம் வர்றதுக்கு எப்படி யோசிச்சிருக்கு பாரு. ஆமா ஆமா, இவர் ரொம்ப நல்ல பிள்ளை, இவர் அந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டாரு. அதாவது நம்மளும் கரெக்டா இருக்கணும்ல சகல. நம்ம கரெக்டா இருந்தா அடுத்தவங்களை சொல்லணும் பாத்துக்க. அங்கேயும் இதுதான் போல இருக்கே. அது ஒன்றும் இல்லை சகல, ஏன் பொண்டாட்டி சும்மா அப்படி சொல்லி பார்க்குறான், அப்படிதான். மற்றபடி நம்மளாம் ஒழுங்கு பிள்ளை தான். ஆமா ஆமா, இவரு ரொம்ப ஒழுங்கு பிள்ளைதான். ஏன் பொண்டாட்டி, ஏன் இப்படி மாமா மானத்தை வாங்கலாமா என்ன? தப்பு இல்லை, இப்படிலாம் மானத்தை வாங்கக்கூடாது பொண்டாட்டி. மாமா அப்பாவும் இல்லை. சரி சரி, அனன்யா என்ன புக்ஸ் மாவை எடுத்துட்டு வர சொன்னா சொல்லு, நான் எடுத்துட்டு போறேன். நீ இருந்து காத்துக்கிட்ட பேசிட்டு வா, சரியா? சரிங்க மாமா, அது கபோர்ட்ல இருக்கு பாருங்க மாமா, அந்த எல்லா புக்ஸும் தான். சரிம்மா, நான் எடுத்துட்டு போறேன். நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு வாங்க, சரியா? சகல, இன்னும் நீ போலியா சகல? ரைட்டு, இதோ நான் போயிட்டேன். ஓய் பொண்டாட்டி, என்னடி மாமாவை பத்தி இப்படி சொல்ற? மாமா என்ன அப்படியா? பின்ன என்ன, நீங்க அப்படி இல்லையா என்ன? மாமா பாத்தீங்களா, சொல்லி வாயை மூடல, அதுக்குள்ள உங்க வேலையை காமிச்சிட்டீங்க பாத்தீங்களா. இதுல வேற இவர் ரொம்ப நல்லவராமா. ஆமாண்டி, மாமா ரொம்ப நல்லவன் தான். ஆனா உன்கிட்ட மட்டும்தான் ரொம்ப கெட்டவன் பாத்துக்க. இப்ப அந்த கெட்டவன் என்னென்ன பண்ண போறேன்னு பாரு. மாமா இங்க பாருங்க, எனக்கு எக்ஸாம் வேற வருது, நான் படிக்கணும். நீங்க என்ன இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணா நான் எப்படி படிக்க முடியும்? நீங்க தானே சொல்லியிருக்கீங்க நல்லா படிக்கணும், நான் உன்னை எந்த வகையில டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு. இப்படி டிஸ்டர்ப் பண்ண எனக்கு எப்படி படிக்க தோணும்? இப்பவும் அதே தான் பொண்டாட்டி சொல்றேன். நான் உன்னை எந்த வகையில டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். மாமாக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துட்டு அதை எடுத்துட்டு போயிடுறேன்டி பொண்டாட்டி. உன்னை நான் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். நீ சமத்து பிள்ளையா போய் படிக்கலாம். நீங்க சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. வேண்டாம் மாமா, கிட்ட வந்தீங்க கடிச்சிருவேன். ஐயோ பொண்டாட்டி, நானும் அதாண்டி சொல்றேன். கடிடி. எப்படி மாமா கன்னத்துல கடிக்கிறியா இல்லைன்னா? மாமா நீங்க இப்ப சரியில்லை, இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நான் இங்க இருக்க கூடாது, இது தப்பு. நான் போறேன் மாமா. ஏய் நில்லுடி, போவாத போவாத. இப்பதானே அருண் போயிருக்கான். நிம்மிக்கிட்ட பேசிட்டு இருப்பான், நீ போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண போறியா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ இங்கே இரு. மாமா சும்மா தான் சொன்னேன், எதுவும் பண்ண மாட்டேன். நீ நல்லா படி, சரியா? சும்மா உன்னை வெறுப்பேற்ற தான் இந்த மாதிரி பண்ணேன், மற்றபடி எதுவும் இல்லை. அதானே பார்த்தேன், என் மாமாவை பற்றி எனக்கு தெரியுமே. நீங்கள் படிக்கிற டைம்லலாம் இந்த மாதிரி பண்ண மாட்டீங்களே, அதான் பார்த்தேன். ஆமாண்டி பொண்டாட்டி, நீ நல்லா படி, உனக்கு என்ன இஷ்டமோ அதை நீ பண்ணு, சரியா? அதுக்கப்புறம் தான் மாமா கிட்ட மற்றதெல்லாம், சரியா? சரி, வெளியில வாயண்டி, நம்ம வெளியில போகலாம். ஏன் மாமா நீங்கள் வேற, நானே 1 வீக்காக காலேஜ்க்கு போகல, அதுக்கு நோட்ஸ் எடுக்கணும். அதுக்கே ஃப்ரெண்டு வீட்டுக்கு அம்மா அனுப்புவாங்களான்னு தெரியல. நீங்கள் வேற என்னடா வெளியில் வாங்க வெளியில் வாங்கன்றீங்க. எனக்கும் வெளியில் வந்து தான் உங்களை மீட் பண்ணணும்னு தான் தோணுது, ஆனால் வர முடியாதே. நானும் என்ன மாமா பண்ணுறது, அம்மா தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்களே. பொண்டாட்டி, என் மாமியார் பற்றி உனக்கு இன்னும் தெரியல. நீ போய் உனக்கு நோட்ஸ் எடுக்கணும்னு சொல்லு, என் மாமியார் கண்டிப்பாக உன்னை வெளியில் விடுவாங்க. நீ போய் சொல்லு,
என் மாமியார் உன்னை வெளியில விடுறாங்களா இல்லையான்னு மட்டும் பாரு. ஆமா, எங்க அம்மா பத்தி இவருக்கு தான் நல்லா தெரியும். போங்க மாமா, அம்மா அதெல்லாம் விட மாட்டாங்க. பார்க்கணும், நானும் என்ன பண்றதுன்னு தெரியல. அடி, மாமா சொல்றல, மாமா சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்குமா இல்லையா? நீ போய் என் மாமியார் கிட்ட சொல்லு, இந்த மாதிரி நோட்ஸ் எடுக்கணுமா, அதனால நான் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன்னு சொல்லு. உன்னை அனுப்புறாங்களா இல்லையான்னு மட்டும் பாரு. நீ போய் கேளு போ. சரிங்க மாமா. அப்போ அம்மா அனுப்புவாங்கன்றீங்களா? கண்டிப்பா அத்தை அனுப்புவாங்கடி. நீ வெளியில வந்துட்டேன்னு வச்சுக்கேன், நம்ம எப்பவும் மீட் பண்ணுவோம்ல, அந்த இடத்துக்கு வா சரியா? மாமா அங்கேயே வெயிட் பண்றேன், வந்துடுடி. சரிங்க மாமா. ஆனா நான் நோட்ஸ் வாங்கல போகணும். உங்களை பார்த்து பேசிட்டு இருந்தா டைம் போயிடுமே. அடி, நான் கூட்டிட்டு போறேன்டி. என் பொண்டாட்டியை நான் கூட்டிட்டு போவோம், வேற யார் கூட்டிட்டு போவா? நான் வரேன், ஓகேவா? சரிங்க மாமா, கண்டிப்பா வரேன் சரியா? கண் கொண்டு என்னை கொய்யாதே, உன் தீமூச்சா என்னை கொல்லாதே, முத்தங்கள் போட்டு தலப்பாக்கோட வந்து வாசலில் கட்ட நீரை ஒத்தி போட்ட ஒத்துக்காது பஞ்சு மட்டாசு அடி ஒத்தையில் தூங்காது பஞ்சு மத்தையில் தூங்காது அந்த நாயர் காடாச்சா. அடிய பொண்டாட்டி, சீக்கிரத்துல மாமா வந்து உங்க அம்மா கிட்ட இருந்து உன்னை அலைக்க தூக்கிட்டு போயிடுறேன்டி என் வீட்டுக்கு, போதுமோ? நீங்க கண்டிப்பா என்னை தூக்கிட்டு போயிடுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எதை தூக்கி ஏன் இவன் மேல எடுத்து வச்சான்னு தெரியல. என்னால எடுக்க முடியுதா இங்க? ஏன் தான் இவன் இப்படி பண்றானே தெரியல. அடி, இவன் என்ன பண்றா? மேல கட்டு மேல ஏறி நின்னுக்கிட்டு. ராமலீலா வினோதம் காதல் கவிதா விலாசம் படித்து படித்து எடுக்க எடுக்க இவன் நம்மள ரொம்ப சோதிக்கிறாளே. சோ கடவுளே. இவன் சும்மா இருந்தாலும் சண்டாளத்திற்கு இவன் நாலா பக்கம் சுத்தி சுத்தி வர்றான். இது சரி வராது. ஐயோ அடியே, ஏய் என்னடி என்னடி பண்ற? அட மாமா, ஐயோ நீ எப்படியா உள்ள வந்த? அடி, நான் வந்ததெல்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல இறங்குடி. ஐயோ மம்ஸ், நீ முதல்ல எதுக்குள்ள வந்த? நான் எங்க ரூம்ல என்னமோ பண்ணிட்டு இருக்கேன், நீ எதுக்கு இங்க வந்த? வேணாண்டி, இங்க பாரு, நீ படிக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன்டி. இந்த மாதிரிலாம் மாமா ஊசு பேத்துனா நடக்கிறது வேற யாருக்கும் பாத்துக்க. ஒழுங்கா இறங்கிடி, என்னால முடியலடி. அட, என்னாச்சு இந்த ஆளுக்கு? நான் மேலே ஏறி நிக்கிறதுக்கும் இவர் இப்படி பேசுறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஒரு கன்றாவையும் புரியல. கொடிதான் தவழுது தவழுது பூபோல் சிரிக்குது சிரிக்குது அடியே, ஒழுங்கா இறங்குடி, சீக்கிரம் இறங்கி தொலைடி. சரி அம்மாம்ஸ், இறங்க தானே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இரு, நான் எப்படியாவது இறங்கிடுவேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஐயோ ஐயோ மம்ஸ் மம்ஸ் படியா. அடியே, இருடி. ஆசை நூறாச்சு போங்க, நிலவு வந்தாச்சு வாங்க, நெருங்க நெருங்க பொறுங்க பொறுங்க, பார்த்தால் புடவை சரிந்தது என் பூவில், காம மலர்ந்தது என் கண்ணில், மணியும் சிவந்தது என் பெண்மை, வெடித்தது என்னை அற்பமாக்கினாள், கண்ணை கற்பமாக்கினாள், குழல் தட்டி தட்டி சிற்பமாக்கினாள். அப்பாடா, நல்ல வேலை மாம்ஸ், என்னை கீழே விழாம நீ பிடிச்சிட்ட. இல்ல நான் இன்னொரு கீழே விழுந்து இடுப்பு முறிஞ்சு போய் தான் நின்று இருப்பேன். தேங்க்ஸ் மாம்ஸ். என்னாச்சு மாம்ஸ்க்கு? நான் பேசிட்டே இருக்கேன், அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஐயோ மாம்ஸ் மாம்ஸ், என்னடி? என்னாச்சு மாம்ஸ்? நான் பேசிட்டே இருக்கேன், நீ ஏதோ அதிர்ச்சியான மாதிரி நின்றுட்டு இருக்க. என்னாச்சு? அதிர்ச்சி தான் ஆயிட்டேன். ஏன்டி? இல்லை ஏன்? நான் நல்லவனா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா என்ன நல்லவனாவே இருக்க விட மாட்டேடி நீனு. இங்க பாரு, இந்த மாதிரிலாம் இருந்த நான் கல்யாணத்துல தள்ளிலாம் வைக்க மாட்டேன், பாத்துக்க. நீ ஒரு பக்கம் படிக்கிறத படின்னு சொல்லிட்டு நான் கல்யாணம் பண்ணிட்டு வேண்டி பாத்துக்க. ஐயோ, ஏன் அப்படி சொல்ற? இப்ப என்ன என்ன நடந்துருச்சு? எதுக்கு இப்ப நீ இப்படிலாம் பேசுற? ஏய், உனக்கே தான் நியாயமா இல்லையாடி? ஏண்டி
இப்படியெல்லாம் நின்று என் மனசை அலைய விடுறேன். என்னால முடியலடி. ஐயோ. என்னாச்சு மாம்ஸ்? எதுக்கு இப்ப இப்படிலாம் பேசுற? இல்ல உனக்கு தெரியலையா? இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறியாடி? என்னால முடியலடி. ஒழுங்கு முறையதா சீக்கிரம் காலேஜை முடிடி. நான் உன்னை கல்யாணம் பண்ணி என் வீட்டுக்கு கூட்டிட்டு போற வழியை பாக்குறேன். இதுக்கு மேலாம் சரிப்பட்டு வராது பாத்துக்க.